ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் காவ்யா. நீங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ஆல்சோ கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் கிச்சன் க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போகிறோம். ஒரு டீப் க்ளீனிங்னே சொல்லலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். கிச்சனில் உள்ள திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் நமக்குமே வந்து குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ்ஷாக நியூ லுக்காக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த டே ரெக்கார்ட் பண்ணும்போது ஆக்சுவலி ஃப்ரைடே. நான் காலிஃப்ளவர் பக்கோடா பண்ணலான்னு சொல்லி அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். பட் டிஷ் வந்து நல்லாவே வரல. அதாவது அந்த மசாலாஸ்லாம் வந்து அது மேலே வந்து பிரிஞ்சு வந்துடுச்சு அந்த ஆயிலில் வந்து ஃப்ரை. அது என்னமோ தெரில, எனக்கும் காலிஃப்ளவருக்கும் ராசியே இல்லைன்னு தெரியுது. நான் வந்து நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்போதுமே வந்து எனக்கு மசாலாஸ் வந்து இந்த மேலே வந்து மெர்ஜ் ஆகாது. ஸோ நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சேஞ்ச் பண்ணி நான் அகைன் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக வந்து அரிசி மாவு, சால்ட், அப்புறம் வந்து மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் 5 மினிட்ஸ் கிட்ட சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தேன். காலிஃப்ளவர் வந்து பாயில் பண்ணுறதுக்கு ஹாட் வாட்டரில் வந்து கொஞ்சமாக வந்து சால்ட் போட்டு மஞ்சத்தூள் போட்டு நான் தனியாக வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்லாம் பண்ணியிருந்தேன். ஒரு ஷார்ட்ஸில் தான் பார்த்துருந்தேன். பட் என்னன்னு தெரியல, எனக்கு வந்து அது மெர்ஜ் ஆகி வந்து வரவே இல்லை. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்சோ நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் உங்களுக்கு ரிசல்ட் காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு. ஸோ இது போல் வந்து 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா வந்து நான் சோக் பண்ணி வச்சுட்டேன். இப்படி தான் ஆக்சுவலி ஃபைனல் ரிசல்ட் வந்து வந்துருந்துச்சு. ஒரு சில பீஸில் வந்து நல்லா மசாலாஸ் வந்து மெர்ஜாகி இருந்தது. சில இதில் வந்து அப்படியே உதிரியாக வந்துருச்சு. டேஸ்ட் வைஸ் வந்து நல்லா தான் இருந்தது. பட் லுக் வைஸ் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது பார்க்க. பட் பரவாயில்லன்னு சொல்லி அதையே வந்து நான் லன்ச் ஆல்சோ பேக் பண்ணி கொடுத்துட்டேன். நானுமே வந்து அதான் சாப்பிட்டேன். ஆக்சுவலி வந்து கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னே இந்த என்ட்ரன்ஸில் வந்து இந்த மாதிரி டெக்கர் ஐட்டம்ஸ் வந்து 2 சைடு நான் மாட்டியிருந்தேன். மேலே வந்து கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போகிறதால ஃபுல்லாக டஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் சேஞ்ச் பண்ணி ரூமோட என்ட்ரன்ஸில் வந்து டோரில் வந்து ஃபிட்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த பெல் இது எல்லாமே ஃபுல்லாக பாருங்கள் டஸ்ட் ஆகிடுச்சு. கலர் ஆல்சோ கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ வாட்டர் வச்சு அந்த லைட்டாக அந்த டஸ்ட் எல்லாமே வந்து நான் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுவுமே வந்து நீட்டாக அழகாக வந்துருச்சு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து மேலே முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டோட என்ட்ரன்ஸில் வந்து வேறு ஏதாவது டெக்கர் பீஸ் வாங்கி மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை ரூம்லேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலான்னு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த டெக்கர் பீஸ் வந்து நான் ஆன்லைனில் வாங்கலை. டி நகரில் வந்து 100 ருபீஸ்க்கு வந்து 2 பீஸ் வந்து கொடுப்பாங்க. அதாவது என்ட்ரன்ஸில் வந்து நம்ம டபுள் சைடுமே நம்ம ஆணி அடித்து நம்ம இதை மாட்டிக்கலாம். இப்போ வந்து க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணதையும் க்ளீன் பண்ணாததையும் பாருங்கள். இது க்ளீன் பண்ணது, க்ளீன் பண்ணாததில் வந்து எவ்வளோ அந்த டஸ்ட்டு அப்படியே இந்த ஒட்டெல்லாம் படிஞ்சிருந்த மாதிரி இருந்தது. அந்த மண் எல்லாமே அப்படியே ஃபுல்லாக இதில் படிஞ்சிருச்சு போல். ஸோ ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இங்கே தான் வந்து நான் மாட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. ஸோ 2 பக்கமும் நானே வந்து ஆணி வச்சு அடிச்சிட்டேன். இது வுட் இல்லையா? ஸோ வுட்டில் வந்து ஈஸியாக ஆணி வந்து அடிச்சிடலாம். நமக்கு வந்து ஸோ 2 டபுள் சைடு வந்து ஆணி அடிச்சுட்டு லைட்டாக வந்து சுற்றிலையும் ஒரு மாதிரி டஸ்ட் இருந்தது. ஸோ அதையுமே க்ளீன் பண்ணி நான் வந்து மாட்டிட்டேன். இது வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிச்சன் க்ளீனிங்க்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து விண்டோஸ்லாம் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியும். அந்த வெப் எல்லாமே ஃபுல்லாக அந்த விண்டோ ஃபுல்லாக வந்து இருந்தது. ஸோ அது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு தட்டி விட்டுட்டேன். கீழே இந்த மாதிரி சைடில் ஃபுல்லாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து டஸ்ட் எல்லாமே வந்து ஃபுல்லாக தட்டி விட்டு அகெயின் வந்து விண்டோ க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ கீழே உள்ள அந்த நான் ஆல்ரெடி வச்சுருப்பேன் இல்லையா அந்த
வாஷ் பண்ணுறதுக்கான அந்த லிக்விட் அது எல்லாமே வந்து தனியாக எடுத்து இப்படி தான் ஆக்சுவலி இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு கார்ட்போர்ட் மாதிரி வச்சு நான் அது மேலே வந்து வச்சுருப்பேன். ஸோ இந்த பாக்ஸில் உள்ள ஸ்க்ரப் வந்து நான் எடுத்துக்க போகிறேன். எதுக்குன்னா நான்வெஜ்ஜுன்னு சொல்லி தனித்தனியாக வந்து யூஸ் பண்ணலாம். எங்கள் அம்மா ஆக்சுவலி அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுமே ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து ஸ்மெல் வருது. எக்கு அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணால் அந்த ஸ்க்ரப்பில் அந்த ஸ்மெல் இருக்குது. ஸோ அதனால சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். வெஜ்ஜுக்கும் நான்வெஜ்ஜுக்குன்னு சொல்லி எப்படியுமே ஒரு ஃபியூ டேஸ் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி தான் எப்படி மிக்ஸ் பண்ணிவிடுவோம். போக போக தானே பழகும். ஸோ அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தனித்தனியாக வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இந்த பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணுறது நம்ம வெஜிடேரியனுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரம் அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணிக்கலான்னு சொல்லி இதை வந்து எடுத்திருந்தேன். ஆல்ரெடி வந்து ஒரு சோப் வந்து வச்சுருப்பேன். ஸோ அதை வந்து நான்வெஜ்ஜுக்கு ஏதாவது நம்ம சமைச்சா ஸோ அந்த பாத்திரத்தை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு அதை வச்சுக்கலான்னு சொல்லி இப்போதைக்கு ஒரு ஐடியா வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓரளவுக்கு வந்து செட் பண்ணிட்டேன். எதுக்கு இந்த கவர் வந்து வச்சுருக்கேன்னா கார்ட்போர்டுன்றதால ஃபுல்லாக வந்து ஊறி போயிடுது தண்ணி பட்டாலே. ஸோ இந்த மாதிரி கவர் வச்சா கொஞ்சம் நாளைக்கு வந்து வரும். இப்போ சிங்க் வந்து நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன்னு சொல்லி குயிக்காக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி சோப்பு இருக்கு இல்லையா, அதை வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படியும் தண்ணியாக இருக்கும். ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சிங்க்கில் சுற்றி வந்து தெளித்து விட்டுருவேன். சிங்க்குக்குன்னு சொல்லி தனியாக ஒரு ஸ்க்ரப் வந்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ அதை வந்து எடுத்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நான் வாஷ் பண்ணிடுவேன். ஸோ அந்த சோப்பு தண்ணி இருக்குது இல்லையா, நம்ம பாத்திரம் வந்து வளர்க்கும் போது லைட்டாக தண்ணி வந்து அதில் தேங்கியிருக்கும். ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி இது மாதிரி சுற்றிலையும் தெளித்து விட்டு க்ளீன் பண்ணுறதுக்கே வந்து எல்லா அந்த டர்ட்ஸ் இது எல்லாமே வந்து பிசு பிசுன்னு இருக்கிற அந்த ஆயில் அது எல்லாமே ஃபுல்லாக வந்துடும். நான் உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன். சிங்க் வந்து இங்கே நல்லா கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். நிறைய பாத்திரம் வந்து அதில் வச்சு நம்ம வந்து வாஷ் பண்ணுற மாதிரி தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி கையாலேயே நம்ம வந்து ஃபுல்லாக தண்ணியெல்லாம் தெளித்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், முதல்ல வந்து ஒரு மாதிரி அந்த எல்லோயிஷாக இருந்தது எண்ணெய் பிசுறு ஃபுல்லாக சிங்க்கில். இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நீட்டாகிடுச்சு. சிங்க் வந்து ஒரு வாரத்துக்கு 1 டைம் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா 3 டேஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்போலாம் ரொம்ப வந்து ஆயில் படிஞ்சிருக்கோ நான் அப்போல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சின்னு சொல்லி இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் ஓரளவு வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் கிச்சன். ஸோ உங்களுக்கு கிச்சன் டூர் மாதிரி காட்டுறேன். நான் ஃபுல்லாக வந்து டீப் க்ளீன் பண்ணது கிச்சன் வந்து காமிச்சா ரொம்ப வந்து உங்களுக்கு போர் அடிக்குங்கிறதுக்காக ஓரளவு வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எடுத்திருக்கேன். மேலே வந்து சால்ட்டு சுகர்லாம் நான் வந்து மேலே வச்சுட்டேன். கீழே இருந்தது தூக்கி அப்படியே மேலே வச்சுட்டேன். அப்புறம் இந்த பிளேட் ஸ்டாண்டை தூக்கி சென்டரில் வந்து நான் வச்சுருக்கேன். கீழே அந்த கவர்லாம் எதுவுமே போட வேணான்னு சொல்லி அப்பப்போ வந்து நம்ம வாட்டர் வச்சு இதாவது பழைய கிளாத்தில் வந்து வாட்டர் வச்சு தொடச்சிக்கலான்னு சொல்லி கீழே எந்த ஒரு எதுவுமே நான் போடல. அதே மாதிரி ஸ்பூன்ஸ் இது எல்லாமே வந்து இந்த க்ரீன் கலர் ட்ரே மாதிரி கீழே வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த ட்ரேயில் வந்து எல்லா ஸ்பூன்ஸையுமே நான் வந்து போட்டுட்டேன். இந்த சைடு வந்து ஸ்பூனுக்கு வச்சுருக்கிற அந்த ஸ்டாண்டை வந்து மேலே டபுள் சைடு டேப் மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். எங்கள் அம்மா வந்து அந்த கிச்சனில் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு ஐடியா வந்தது, நம்மளுமே அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் சென்னை வந்து டிமார்ட் போனப்போ அந்த ஸ்டிக்கர் வந்து நான் வாங்கியிருப்பேன். ஸ்டார் ஷேப்பில் இருக்கும், ஸ்கை ப்ளூ கலர். நான் உங்களுக்கு அது காட்டுறேன். இது ஆக்சுவலி கீழே விழுந்துருமா என்னன்னு தெரியல. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலான்னு மேலே வந்து பேஸ்ட் பண்ணி ரொம்ப வெயிட்டாக உள்ள ஸ்பூன் அதெல்லாம் வைக்காமல் ஓரளவுக்கு வந்து மீடியமாக ஸ்பூன் வந்து அதில் ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கேன். பேலன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கீழே வச்சுட்டேன். லைட்டாக வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து விட்டுடலாம், அதாவது சமைச்சா நம்ம வந்து பக்கத்தில் வைக்கிற மாதிரி இந்த டைம் ஸ்பேஸ் இருக்கணும்னு சொல்லி எல்லாமே வந்து இந்த மாதிரி செட் பண்ணிட்டேன். இந்த ஒர்க் பாருங்கள், ஸ்பேஸ் நான் இதை தான் சொன்னேன். ஏதாவது நம்ம டக்குன்னு எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக அங்கெல்லாம் வந்து எம்டியாக விட்டுட்டேன். இந்த கிச்சன் வந்து எனக்கு வந்து கரெக்டாகவே இருக்கும். இந்த சைடு ஏதாவது ஸ்டிக்கர்லாம் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஃபுல்லாக வந்து ஸ்பூன் ஆக்சுவலி இந்த பக்கம் வந்து லைட் வந்து தெரியாது. ஸோ இப்போ பாருங்கள், ரூம் டோர் வந்து நான் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த வெயில் வந்து அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் ஓரளவு.
ஈஸியாக வந்து எடுத்துக்கிற மாதிரி வச்சுட்டேன். இந்த பக்கம் கீழே வந்து டஸ்ட்பின் வந்து வச்சுருப்பேன். டஸ்ட்பின் அண்ட் பேன். மேலே வந்து இது மாதிரி கிளாஸ் ஐட்டம், ஆயில், அப்புறம் வந்து டக்குன்னு வந்து எடுக்கிறதுக்கான மசாலாஸ் இதெல்லாமே வந்து அப்படியே வச்சுருப்பேன். எப்போவாவது எடுக்கிறதெல்லாம் பேக் சைடு, டெய்லி யூஸ் பண்ணுறது ஃப்ரண்ட் சைடு வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த குட்டி குட்டியாக உள்ள பாக்ஸஸ் இந்த சேம் சைஸில் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சைடு வந்து வச்சுட்டேன். அதுக்கும் கீழே வந்து ஃபுல்லாக சில்வர் ஐட்டம்ஸ் எல்லாமே அப்பப்போ யூஸ் பண்ணுற டம்ளர், ஸ்கின்னோ அதெல்லாமே வந்து செகண்ட் ஷெல்ஃபில் வந்து வச்சுட்டேன். ஸோ அதுக்கும் கீழே வந்து எப்போதும் டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணுற அந்த பாத்திரம் எல்லாமே வந்து இங்கே வச்சுட்டேன். ஹாட் பாக்ஸ் அந்த மாதிரி. அப்புறம் இங்கே வந்து எம்டி பாட்டில்ஸ், அப்புறம் வந்து ரொம்ப ரேராக யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து இங்கே வந்து கீழே வந்து வச்சுட்டேன். எல்லாமே அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஐடியா வந்தது. இந்த பாக்ஸில் வந்து எப்போவாவது யூஸ் பண்ணுற இது வந்து இதெல்லாம் வந்து அந்த ஆனியன் கட் பண்ணுற சாப்பர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் எம்டி பாட்டில்ஸ், பீலர் இதெல்லாம் வந்து இதில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதில் கார்ட்போர்ட் பாக்ஸில் வச்சுருக்கிற திங்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து ஸ்டஃப் பண்ணால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் ஐடியா பண்ணேன். ஸோ அந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் இதில் உள்ளதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு. இதில் ஃபுல்லாக குட்டி குட்டியாக அந்த பூச்சி இது எல்லாமே வந்து வந்துச்சு. ஸோ இப்போ வாங்க அதில் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணலாம். எனக்கு இவ்வளோ நாள் இந்த ஐடியா ஆக்சுவலி தோணவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் சரி கார்ட்போர்ட் பாக்ஸில் அதை வச்சுட்டு டெய்லி யூஸ் பண்ணுற இந்த மாதிரி உள்ளதெல்லாம் இதில் வச்சுக்கலான்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக அப்படியே சேஞ்ச் பண்ணி மசாலாஸ், எக்ஸ்ட்ரா மசாலாஸ் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி இதில் வச்சிட்ருந்தேன். அவ்வளோதான் செட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கும் மேலே அந்த சின்ன வெங்காயம் வந்து வச்சுருப்பேன் ஒரு பாக்ஸில் போட்டு, அது பிரியாணிக்கு வந்திருந்த பாக்ஸு. ஸோ அதையுமே அது மேலே வச்சுட்டேன். ஸோ இது எல்லாமே வந்து ரீஃபில் பண்ணணும் வேறு பாக்ஸில். ஸோ அதில் வந்து மசாலாஸ், அப்புறம் அந்த மீல் மேக்கர் இதெல்லாம் ஒரு பாக்ஸில் வந்து தனியாக வச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து இந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் ஃபில் பண்ணணும். அப்புறம் பிஸ்கட்லாம் வந்து ரீஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த கார்ட்போர்ட் பாக்ஸை வந்து பிஸ்கெட் எல்லாம் போட்டுருவேன். இந்த பிஸ்கட் வந்து ஒரு 2.5 months கிட்ட வந்து வரும். பை 1 get 1ல் வாங்கினது. ஒரு 2.5 months அதுக்கும் மேலேயே கூட வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணி வச்சிட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் உள்ளது எல்லாத்தையுமே இங்கே வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதெல்லாம் எப்போவாவது யூஸ் பண்ணுறது. என் ஹஸ்பண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு வந்து சமைக்கணும், நிறைய குவான்டிட்டியில் சமைக்கணும்னா இதை வச்சு தான் ஆனியன்லாம் வந்து கட் பண்ணுவாங்க. நான் இதெல்லாமே யூஸ் பண்ணதே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து எக்கு வந்து பிரேக் பண்ணி மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு தனியாக ஒரு டம்ளர் அண்ட் ஸ்பூன் வந்து கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த டிப்புமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். எல்லா பாத்திரத்துலேயும் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்மெல் இல்லாமல் செப்ரேட்டாக வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லி நானுமே வந்து புதுசாக தான் இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். நீங்களுமே வந்து பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஆஃப்டர்நூன் ஆல்சோ சாம்பார், அப்புறம் வந்து காலிஃப்ளவர் அந்த பக்கோடா தான். டேஸ்ட் வைஸ் வந்து உண்மையாகவே நல்லா தான் இருந்தது. பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் மோசமாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு டைனிங் டேபிள் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம் பிளாஸ்டிக். இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 2500 ஆக்சுவலி. ஆஃபரில் வந்து 1700 ஆர் 800 தெரியல, சம்திங் அந்த ரேட்டுக்கு வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். குவாலிட்டி வந்து நல்லா இருந்தது. பேக்கேஜிங் வந்து ரொம்பவே நல்லா கொடுத்துருந்தாங்க. எங்களோட அந்த ஹாலுக்கு அந்த ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த சைஸில் வந்து வாங்கியிருந்தோம். எங்கேயாவது ஷிஃப்ட் பண்ணோன்னா கூட ஈஸியாக இருக்கும்னு சொல்லி இந்த மாதிரி நாங்கள் வாங்கிக்கிட்டோம். இந்த மாதிரி செப்ரேட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஃபைனல் லுக் வந்து காட்டுறேன். இப்போதைக்கு இது மேலே ஒரு ஷால் மாதிரி தான் போட்டு வச்சுருக்கேன். கவர் இன்னும் அதுக்கு வாங்கலை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.